இப்போ வந்து பொதுவாக வந்து வேலை நிறுத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி நேரங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொங்கல் பண்டிகையை ஒட்டி வந்து இவங்க வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்காக பண்ணுறாங்க. மக்கள் மீது வந்து இவங்களுக்கு அக்கறை இல்லை. வேலை நிறுத்தம் பண்ணுறதே வந்து தங்களுடைய சம்பள உயர்வுக்காக மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான ஒரு பொது பார்வை அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த வேலை நிறுத்தம் சம்பள உயர்வுக்காக நடக்கலை. இந்த பொங்கலை கொண்டாடுறதுக்குள்ளே எனக்கு உரிய பணத்தை கூட இவங்க கொடுக்காமல் வச்சுருங்கிறதுனால தான் நடக்குது அப்படிங்கிறதான் மக்களுக்கு நான் சொல்கிறது. எங்கள் சம்பள உயர்வுக்காக நடக்கலை. எங்கள் பணம், எங்கள் பஞ்சப்படி பணம், அதாவது எங்கள் சம்பள பணம் அரசாங்கம் எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்கிற பணத்தை கொடுங்க, நாங்கள் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு தான் கேட்குறோம். அதுவும் 8 வருஷமாக நிலுவையில் இருக்கிறது தான் கேட்குறோம். அதனால் இது வந்து உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காதுங்க, நடந்திருக்காதுங்க, இப்போவும் நடக்க முடியாதுங்க. நடந்தால் அவங்க சும்மா இருக்க மாட்டான் அந்த தொழிலாளி. இந்த தொழிலாளி இவ்வளோ பொறுமையாக இருந்து இவ்வளோ இதாக இருந்து கஷ்டப்பட்டு சரி கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு 2 பேர்ட்டையும் கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். என்ன பிச்சை எடுக்கிறான் அவன்? என் காசு உங்ககிட்ட கேட்டால் அது என்ன பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார மாதிரி நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கேட்டாக்கா படி சொல்கிறீங்க. இப்போ அரசு என்னதான் சொல்கிறாங்க? இப்போ நேற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அரசு தரமா அமைச்சரோ பொங்கலுக்கு பிறகு பார்க்கலான்னு சொல்லுது. இந்த மாதிரி வாய்தா வாங்கி ஏகப்பட்ட வாய்தா வாங்கிட்டாங்க. இதுக்கடையில் வந்து நாங்கள் வந்து 6 மாதமாக இந்த கோரிக்கையை வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி நடந்து தள்ளி கடைசியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம், அதை நடத்தலாம், லேபர் கமிஷனர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம், இப்படிலாம் போய் கடைசியில் இந்த நெருக்கடி இவ்வளோ நெருக்கத்தில் வந்தது. நெருக்கத்தில் வந்த அப்புறம் நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? அப்போ நாம் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம். நோட்டீஸ் கொடுத்தோன்னா என்னடா சீரியஸாக போச்சு. நாங்கள் நோட்டீஸ் எடுத்தோம், போன மாதமே கொடுத்துட்டோம். ஐயோ சீரியஸாக போதே, பொங்கல் இருக்குதே, ஏதாவது செட்டில் பண்ணிப்பலாம் அப்படின்னு அரசு பார்க்கணுமா? அல்லது இன்னும் பொங்கலுக்கு 4 நாள் தான் இருக்குது அப்படின்னு 4 நாள் வரைக்கும் விட்டுட்டு பொங்கல் எங்கள் மேலே வந்து திணிக்க முயற்சி பண்ணுமா? ஆமாம், நாங்கள் போன 19ஆம் தேதியே நோட்டீஸ் கொடுத்துட்டோம். டிசம்பர் 4க்கு பிறகு நாங்கள் எந்த நாள்லேயும் வேலை நிறுத்தம் செய்யோன்னு சொல்கிறோம். டிசம்பர் 4க்கு பிறகு. இப்போ ஜனவரி 9 அப்படின்னா எவ்வளோ கேப்புன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 மாதம் நாங்கள் உங்களுக்கு அவகாசம் கொடுத்தாச்சு நோட்டீஸ் கொடுத்து. இது இப்போ நீங்கள் வந்து சும்மா இருந்துவிட்டு இப்போ வந்து நீங்கள் பொங்கலுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பொங்கல் வரைக்கும் இழுத்து இந்த பொங்கல் பழியை எங்கள் மேலே போடலாங்கிறதுக்காகவே கவர்மெண்ட் சரி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பொங்கல் மேலேயும் மக்கள் மேலேயும் அக்கறை இருக்குது அப்படிங்கிறது உண்மையானால் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போது இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் முன் வரணும். நான் அதிகமாக பணம் கேட்டால் நீங்கள் பேசலாம். நான் அதிகமாகலாம் பணம் கேட்கல, புதுசாக பணம் கேட்கல, என்கிட்ட எடுத்ததை கொடுன்னு கேட்குறேன். இதுக்கு என்னங்க உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்? இதுக்கு எதுக்குங்க நான் வந்து போராடணும்? என்னை ஏன் போராட வச்சிங்க? அரசு தான் இதில் குற்றவாளி. நீங்கள் இந்த அரசு அந்த அரசுங்கிறதா இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி அந்த கட்சி, இந்த அரசியல் அந்த அரசியல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. தொழிலாளி அவனுக்கு உரியது கிடைக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே தொழிற்சங்கத்துக்கு என்ன பெரிய லட்சியம் இருக்குது? அதை வந்து நாங்கள் கேட்டால் உடனே எங்கள் மேலே பழி சொல்கிறது, எங்களுக்கு அரசியல் காரணங்கிறது. அதிமுக தான் இதெல்லாம் மறுத்துது. அவங்களோட சேர்ந்து நாங்கள் எங்கே அவங்களோட சேர்ந்துட்டு போராடுறோம்? நாங்கள் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னோம், அதே தேதியில் அவங்களும் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க, அவங்க போராடுறாங்க. நீங்கள் வந்து அதிமுகவோட கோரிக்கையை வச்சு போராடுறீங்கன்னு கேட்குற அமைச்சரை நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நீங்கள் எதுக்கெல்லாம் போராடினீங்களோ அதுக்கு நாங்கள் போராடுறோம். நீங்கள் எதுக்கெல்லாம் எல்பிஎஃப்னு சேர்ந்து போராடிச்சோ அதுக்கு நாங்கள் போராடுறோங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் இப்போ வந்து மாறி பேசுகிறீங்க. ஆட்சிக்கு வந்தோடனே எதையுமே எல்லாம் மறந்துடுவீங்களா? நீங்கள் அப்படிலாம் மறக்க முடியாது.